Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல POCO ஓட recent launch ஆன POCO X3 smartphone ஓட unboxing and என்னோட first impression and இந்த phoneல எடுத்த camera samples. So அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். Now guys, this is the POCO X3 smartphone box. So this is the Qualcomm Snapdragon 732GB processor. So this is the first processor in the smartphone, and then 6000 mAh of battery with 33 watts fast charging. And POCO X3 global variant NFC support, but in the model NFC கிடையாது. But அதுக்கு difference பார்த்தீங்கன்னா 6000 mAh of battery வருது. 20 megapixel in screen selfie camera, so single punch hole, dual punch hole கிடையாது. And then வந்து பார்த்தீங்கன்னா 64 megapixel Sony IMX682 camera sensor வந்து கொண்டு வராங்க. So previously POCO X2 ல வந்து பார்த்தீங்கன்னா 64 megapixel Sony IMX686 camera sensor கொண்டு வந்தாங்க. பட் இதில் வந்து 682 camera sensor தான். And then இதில் வந்து சேம் POCO X2 ல என்ன மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்ததோ அதே மாதிரி தான். ஸோ 6.67 inch full HD plus display, and display வந்து ஒரு IPS LCD panel, பட் 120 Hz screen refresh rate வருது, and 240 Hz வந்து டச் ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங், டுவல் வோல்டேஜ் சப்போர்ட், 10 வாட்ஸ் வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபீச்சரும் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் யூஎஸ்பி டு அதாவது டைப் சி டு டைப் சி கேபிள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி மற்ற ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து 10 வாட்ஸ் ஸ்பீட் வந்து இருக்கும். அண்ட் UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. LPDDR4X டைப் ரேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் ப்ளூ அண்ட் தென் கலர் வேரியண்ட். அண்ட் இது இல்லாமல் வந்து மிட் நைட் கிரே கலர்ஸும் இருக்குது. இது 6GB + 128GB மாடலு. அண்ட் இதோட சார் வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ வந்து இது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி இதில் சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பல்கியாக தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போக்கோவோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து POCO X3 ஸ்மார்ட் ஃபோன். இந்த வாட்டி X2க்கும் X3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா மாடியூல். ஸோ அதில் இருக்கிற கேமரா மாடியூலுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிசைன் ஆஃப் குவாட் கேமராஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ஒரு பிக் ஃபாண்ட் சைஸில் வந்து போக்கோவோட பிராண்டிங் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ரியரில். அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா POCO X2ல டுவல் பஞ்ச் ஹோல், இதில் சிங்கிள் பஞ்ச் ஹோல் அண்ட் சென்டர் பஞ்ச் ஹோலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஒரு ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு. அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் USB டைப் சி போர்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து அவ்வளோதான். ஓவராலாக இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு எடுத்துட்டிங்கன்னா ரியர் சைடு இது வந்து ரெண்டு கலர்ஸில் வருது. இன்னொன்று கோபால்ட் ப்ளூ அண்ட் தென் மிட் நைட் கிரேன்னு ஒரு கலர்ஸ் இருக்குது. ப்ளூ கலர் நல்லாவே ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்டைலிஷ் கலர்ஸாக இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து மட்டும் வேறு டிசைன் அண்ட் போக்கோட பிராண்டிங் வந்து ரியர் சைடில் இருக்குது. அண்ட் இந்த குவாட் கேமரா செட்டப் நல்லா திக்காகவே இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 megapixel Sony IMX682 கேமரா சென்சார், அண்ட் அதுக்கு அடிஷனல் 13 megapixel வைட் ஆங்கிள் அண்ட் 2 megapixel போர்ட்ரேட் அண்ட் 2 megapixel மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் கேமரா மாடல் LED ஃப்ளாஷும் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. தென் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாட்டமில் வந்து ஸ்பீக்கர் கிரில், பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் சி போர்ட், 3.5 ஆடியோ ஜாக் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் எஜெக்டர் ஸ்லாட் வந்து ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக SD கார்ட்ஸ் சப்போர்ட் வந்து போட முடியாது. நீங்கள் ஒன்று 2 நேனோ சிம் போடலாம், இல்லைனா ஒரு நேனோ சிம் அண்ட் ஒரு SD கார்டு போடலாம். மற்றபடி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி வந்து 2 நேனோ சிம் ப்ளஸ் ஒரு SD கார்டு வந்து போட முடியாது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் அண்ட் பவர் ஆன் ஆஃப் பட்டன், அண்ட் இதுலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் சிமிலராக வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த செல்ஃபி ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் செல்ஃபியில் வருது. ஸோ சென்டர் பஞ்ச் ஹோல் அண்ட் டாப் ஃபோர்ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் டுவல் பஞ்ச் ஹோல் பதில் சிங்கிள் பஞ்ச் ஹோல் அண்ட் ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து சர்க்குலர் மாடியூலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக POCO X2 மாதிரியே தான் மற்றதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் மெட்டீரியல் தான், பட் டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக நல்லாவே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட திக்னஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10.08 mm ஆஃப் திக்னஸில் வருது. ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ஃபோன் கூட பரவாயில்ல போகுது, அதை விட திக்னஸ் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 225 grams ஆஃப் வெயிட் வருது. ஸோ வெயிட் வந்து ஓவராகவே இருக்குது. அண்ட் தென் இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நல்லா டியூரபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதை போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னும் ஹெவியாகவே இருக்குது அண்ட் பல்கியாகவும் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் இதில். ஸோ ஸ்லிம்மாக வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்லிம்னஸ்க்கு வந்து இடமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு IPS LCD பேனல் டிஸ்பிளே தான். 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ POCO X2ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே டைப் ஆஃப் டிஸ்பிளே தான். 120 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வராங்க. அண்ட் இதில் வந்து டார்க் மோட் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணலாம். லைக் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷனில் போனோடனே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் 120 Hz 60 Hz சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ரெஃப்ரெஷ் ரேட் கம்மி பண்ணுறதோட ஸோ பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டரி கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் இதுவாகும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து உங்களுக்கு டார்க் மோட் ஃபீச்சரும் இருக்குது. ஸோ டார்க் மோட் எனேபிள் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 240 Hz இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஸோ டச் சாம்பிளிங் ரேட்டுனால நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ண உடனே வந்து ஆப் வந்து ஓப்பனிங் அந்த செகண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது. LCD பேனல் தான், பட் நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிளில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 732G ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து POCO X2 வந்து 730G. ஸோ இது 732G. அண்ட் தென் வந்து இதோட மெமரி வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை 6GB + 64GB அண்ட் 6GB + 128GB அண்ட் 8GB + 128GB வரை ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 6GB + 128GB மாடல். அண்ட் அவுட் ஆஃப் 128GBயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா 20GB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் மற்ற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு 108GB வந்து அவைலபிள் மெமரி வரும். அண்ட் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. லைக் வந்து உங்களுக்கு கேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன கேம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேம்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ கேம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு கேம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணான்னா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து மெமரி வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய ஆப்ஸும் வந்து லைட்டாக சில ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அன்இன்ஸ்டாலபிள் ஆப்ஸ் தான், நீங்கள் வேணால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இதில் 6000 mAh ஆஃப் பேட்டரி வித் 33 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இதோட கேமரா ஃபீச்சர்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியர் சைடில் வந்து ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். வெல் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃபி கேமரா ஃபோட்டோ ஷாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து செல்ஃபி கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். ஃபஸ்ட்டு லோ லைட் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் HDR மோடில் தான் வந்து டேரக்ட் லைட்டிங்கில் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து லைட்டாக லேக் ஆகுது. ஸோ அந்த லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சப்ஜெக்டில் வந்து விழுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டீட்டெயில்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் தென் அதே சேம் செல்ஃபி கேமராவில் ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேம் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷனில் ரியர் கேமரா சாம்பிள்ஸ் வந்து இதுதான். ஸோ ரியர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64 MP Sony IMX682 கேமரா. ஸோ அதில் எடுத்த கேமரா ஷாட்ஸ்லாம் வந்து இதுதான். ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 3x வரைக்கும் பண்ணும்போது வருது. ப்ளஸ் HDR மோட் இதில் ரியர் கேமராவில் ஃப்ரண்ட்டை விட ரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா HDR மோட் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் அது ஃபைனலாக வந்து காட்டுறேன். ப்ளஸ் இதில் வந்து கலர் சேச்சுரேஷன் இது சிமிலராக வந்து செல்ஃபி
செல்ஃபி கேமரா மாதிரி இதுலேயும் கலர் சேச்சுரேஷன் நல்லாவே வந்து இருக்குது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேச்சுரலாக வந்து என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ் வந்து அப்படியே வந்து டிட்டோவாக வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியும் கேப்சர் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் போர்ட்ரேட் மோட்லேயும் வந்து கரெக்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதோட ஹெச்டிஆர் மோடுன்னு எடுத்திங்கன்னா ஸோ இதில் தான் வந்து டேரக்ட் லைட்டிங்கில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் ப்ளஸ் டியூரிங் ஹெச்டிஆர் மோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பொக்கே எஃபெக்ட் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் தென் ஹெச்டிஆர் மோட் வந்து இதில் வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஆர் மோட் ஆஃப் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. அண்ட் தென் இந்த சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஆர் மோடு வந்து ஆன் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹெச்டிஆர் மோடு ஆஃப் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிளர் ஆகி ஷேடாக அடிக்கும். ஸோ சப்ஜெக்டில் வந்து விழும். பட் ஹெச்டிஆர் மோடு ஆன் பண்ணி எடுத்த ஃபோட்டோ சாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸில் வந்து கரெக்டாக வந்து ரொம்ப ஃப்ளாஷ் ஆகிக்கிற மாதிரி இல்லாமல் ப்ளஸ் வந்து சப்ஜெக்டில் வந்து படாமல் சப்ஜெக்ட் கிளாரிட்டியும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த போக்கோ X3 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஆர் மோட் வந்து சாஃப்ட்வேர் வைஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து மூவிங் ஆன் டு நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷன். நேச்சுரல் லைட்டிங் கண்டிஷனில் ரியர் கேமராவில் ஸோ நல்ல ஃபோட்டோ சாம்பிள்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து நல்ல டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஈவன் தோ ஜூமிங்லேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கே நல்லா ஆவசமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் வந்து மேக்ரோஸ் கேமராஸும் வந்து எடுக்க முடியும். ஸோ க்ளோசர் ஷாட்ஸ் எடுக்கும் போதும் ஸோ நீங்கள் அப் டு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோசர் டிஸ்டன்ஸுக்கு வந்து போகலாம் சப்ஜெக்ட் கிட்ட. அந்த ஷார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் கலர் சேச்சுரேஷன் அப்பயும் வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஆர் மோடு இதுலேயும் வந்து பர்ஃபெக்டாகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் வந்து கேப்சர் பண்ணி எடுக்கும் போது டீட்டெயில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை. அண்ட் ஃபோட்டோ வந்து ரொம்ப டல் அடிக்கலை. ஸோ கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்குது. ப்ளஸ் கலர் சேச்சுரேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த கேமரா சாம்பிள்ஸ் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போத் ரியர் சைடு அண்ட் தென் ஃப்ரண்ட் சைடு. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் கேமராவில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஸோ நல்ல டீட்டெயில்ஸே வந்து இருக்குது. ப்ளஸ் போர்ட்ரேட் எஃபெக்ட் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. வெல் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நான் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.